நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்சரா கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. ம். ஏன்னா திருநங்கையில இருந்து ஒவ்வொரு சீசன் போயிட்டு இருக்கும்போது இந்த சீசன்ல இருந்து அப்சரா போயிருந்தாங்க. ஆ. எதிர்பார்ப்புகள் எந்த மாரி இருந்துச்சு? எனக்கு அப்சரா உள்ள போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. இந்த சீசன் டிரான்ஸ்ஜெண்டர் யாரும் உள்ள போக மாட்டாங்க. ம். எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ம். ம். அப்சரா நான் அந்த என்ட்ரி ஆகும்போது தான் நான் பார்க்குறேன். அப்சரா வந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்து செலக்ட் பண்ணி உள்ள ஆமா. கூட்டிட்டு ம். போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க மக்கள் போறாங்க அப்படின்னு. ஆனா நானும் ஆசைப்பட்டுருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நானும் போய் விளையாடுவேன். அந்த ஓகே. கேம் கரெக்ட்டா கொண்டு போவேன்னு ஒரு ஆசைகள் இருக்கு. அது எப்ப நிறைவேற போகுதுன்னு தெரியல. அப்சரா போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எதிர்பார்க்க முடியாத ஒரு அப்சரா என்ட்ரி குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது. ஆனா நெனச்சு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட்டே அவங்க வெளிய வந்துருவாங்க அப்படின்னு. ஓகே. இப்ப ரம்யாவோட ஃபேமிலி விஷயங்கள் இங்க யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு சொன்னாங்க அம்மா, அப்பா கிடையாது அப்டின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். ரம்யாவோட ஃபேமிலி எப்டி? அவங்க கூட யார் ரம்யாக்கா யார் இருக்காங்க? ஃபேமிலிய நான் பார்த்தது கிடையாது. ஓகே. ரம்யாக்கா என்ட்ரி குடுக்கும்போது பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரி குடுக்கும்போது அவங்க ஃபேமிலி, அவங்களோட தனு பாப்பா ரம்யாக்காக்கு அவங்க அக்கா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா, அப்பா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவங்க வீட்டுக்கு நான் போனது கிடையாது. ரம்யாக்கா எனக்கு 5 வருஷமா எனக்கு ஃப்ரெண்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ம். மிரட்டல் பாய்ஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நானும் அவங்களும் கூட பிறக்கல தான். ஒரு வயித்துல பொறக்காத அக்கா, தங்கச்சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. எங்க 2 பேத்துக்குள்ள நெறைய சண்டைகள் வந்திருக்கு. ம். அந்த சண்டைகள் வரும்போது டக்குன்னு அவங்களே என்ன திட்டிருவாங்க. நானும் அவங்கள திட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பேசிக்குவோம் நாங்க. ரம்யாக்கா அம்மா, அப்பா இல்ல அவங்களுக்கு. ஆனா அக்கா 2 அக்கா இருக்காங்க. தம்பி இருக்காங்க. ஓகே. தம்பி இருக்காங்கன்னு தம்பி இருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ம். ம். அக்காக்கு வந்து ஒரு அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. தனு பாப்பா இருக்காங்க. ஆ ரம்யாக்காவோட கையில பார்த்தீங்கன்னா, தனு ஆமா. பாப்பான்னு டாட்டூ டாட்டூ. அடிச்சிருப்பாங்க. ம். தனு பாப்பான்னா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. அந்த பாப்பாக்காக உயிரையே குடுப்பாங்க ரம்யாக்கா. அவங்க ஃபேமிலிய நான் அப்பதான் பார்க்குறேன். ஓகே. ரம்யாக்கா ஆடல் பாடல்ல போனதுக்கப்புறம், அவங்க ஃபேமிலில வந்து கொஞ்சம் இந்த மாரி ட்ரெஸ் போட்டு யார் ஃபேமிலியா இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. என் ஃபேமிலியும் அப்படி சொல்லியிருக்காங்க. கிளாமரா ஆடுறது வந்து யார் ஃபேமிலியும் அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. ம். ஆனா அவங்க சிச்சுவேஷன் அந்த மாரி. அப்புறம் கிளாமர இப்ப நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க. இவ்ளோ தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். அவங்க ஃபேமிலி பிக் பாஸ்க்குள்ள போறாங்க. இப்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ரம்யாக்கா. ஓகே.